சீசன் 3ல பாத்தீங்கன்னா இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இதே மாதிரி பத்தின வீடியோஸ் ஏகப்பட்டது நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபியூச்சர்ல மான்வா மங்கா இந்த மாதிரி விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி போடலாம்னு இருக்கும். ஸோ எதை பத்தி எக்ஸ்பிளைன் போட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அவரை பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஆண்ட்ராய்டில் இறந்து போனவங்களுக்கு மரியாதை செலுத்துற விதமா ஃபியூனரல் மாதிரி ஒரு விஷயத்தை கண்டக்ட் பண்றாங்க. அதுக்கு எல்லா ஹண்டர்ஸும் வராங்க. ஜினுவும் அங்க போறான். அங்க போய் அந்த ஒரு விஷயத்தை அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் சேர்மன் கோவை பாத்தீங்கன்னா ஜினுவை மீட் பண்றான். சேர்மன் கோ ஜினுவை பார்த்து கேட்கறாரு, சோ நீ உனக்குன்னு சொந்தமா ஒரு கில்டு ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கல அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஜினுவு சொல்றான், ஆமா நான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு சேர்மன் கோ சொல்றாரு, ஒரு சர்டிஃபைட் எஸ்ராங் ஹண்டர் கில்டு மாஸ்டர் லைசன்ஸ்லாம் வச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது, நீ ஜஸ்ட் எங்களுக்கு கால் பண்ணா போதும், மற்ற விஷயங்களை நாங்களே பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி சேர்மன் கோ சொல்றாரு. உடனே ஜினுவு ஓகே நான் எஸ்ராங் ஹண்டரா இருக்கிறதுனால இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்ற மாதிரி கேட்கறான். உடனே சேர்மன் கோ ஜினுவை பார்த்து கேட்கறாரு, நீ ஜேஜோ ஐலாண்ட்ல ஏதாவது பேரியல் ஸ்பெல் மாதிரி கேஸ்ட் பண்ணி அப்படின்னு கேட்கும்போது ஜினுவை பார்த்துட்டு என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதுக்கு சேர்மன் கோ என்ன சொல்றாருன்னா, இல்ல அந்த ஐலாண்டை கிளியர் பண்றதுக்காகவும் அங்க இருக்கக்கூடிய எசன்ஸ் ஸ்டோனை கலெக்ட் பண்றதுக்காகவும் நைட் கில்ல இருந்து அப்புறம் பீரங் ஹண்டர்லாம் நாங்க அனுப்பிச்சிருந்தோம். அவங்க ஏதோ ஒரு வகையான பேரியல் ஸ்பெல்ல மாட்டிக்கிட்டு அன்கான்சியஸ் ஆயிட்டாங்க. சோ அதனாலதான் நான் உங்ககிட்ட கேட்கறேன், நீ ஏதாவது பேரியல் ஸ்பெல் போட்டுட்டு அதை எடுக்க மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஜினுவை பார்த்து கேட்கறாரு. அதுக்கு ஜினு சொல்றான், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் எதுவுமே பண்ணல, அவங்க எழுந்ததுக்கு அப்புறம் ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சேர்மன் சொல்றாரு, இல்ல அவங்க எழுந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லி அவங்க நினைச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. ஓப்பனா சொல்லணும்னா அவங்க எந்த ஒரு ஸ்பெல்லால பாதிக்கப்பட்டாங்க, என்ன விஷயம் நடந்ததுன்னு சொல்லி சத்தியமா எனக்கு தெரியல, இதை பத்தி யோசிக்கும் போது என்னோட தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஜினுவை பார்த்து சேர்மன் சொல்றாரு. உடனே ஜினு சொல்றான், மேபி அந்த ஆண்ட் ஏதாவது வந்து ட்ராப் செட் பண்ணி வச்சிருக்கலாம், அதுல போய் அவங்க மாட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே ஒருத்தர் வராரு. வந்துட்டு சேர்மன் கோ நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சேர்மன் கோ ஜினுவை பார்த்து சொல்றாரு, உங்களோட டைம் எனக்காக ஒதுக்குனதுல ரொம்ப சந்தோஷம் ஜினு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட என்னோட கெஸ்ட் ரொம்ப சீக்கிரமே வந்துட்டாங்க, சோ நான் அவங்கள பார்க்க போறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜினுவுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே ஜினு அந்த இடத்துல இருந்து கிளம்பி அவனோட கார் எடுக்கிறதுக்காக பார்க்கிங் போறான். அந்த ஒரு இடத்துல ஒரு ஆள் வரான், நீங்க மிஸ்டர் சங் ஜினு தானே அப்படின்னு கேட்டுட்டு, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் மிஸ்டர் ஜினு, அண்ட் நான் தான் ஆடம் ஒயிட், ஃபெடரல் பியூரோ ஆஃப் ஹண்டர்ஸோட சீனியர் அபிஷியல் அப்படின்ற மாதிரி சொல்றான். கேட்டதுக்கு அப்புறம் ஆடம் சொல்றா, உங்களை இந்த மாதிரி இடையிலே வழிமறிச்சு பேசுறதுக்கு என்ன மன்னிச்சுக்கங்க, நான் உங்களை ஆபீஸ்ல மீட் பண்ண ட்ரை பண்ணேன், பட் என்னால உங்களை கான்டாக்ட் பண்ண முடியல அப்படிங்கும் போது ஜினு நினைச்சு பாக்குறான், ஆல்ரெடி ஜினுவோட தம்பியான ஜின்ஹோ சொல்லியிருப்பான் இந்த மாதிரியான ஒரு ஆள் வந்து ஆபீஸ்ல உங்களை மீட் பண்ண வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றத வந்து இவன் நினைச்சு பாக்குறான். எதுக்காக நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆடம் சொல்றான், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஜினு உடனே இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆடம் சொல்றான், இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை எந்த ஒரு கண்ட்ரியாலையும் சரி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனாலையும் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது, பட் என்னால உங்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். சொன்னதுக்கு அப்புறம் அப்படிப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை நீ எதுக்காக என்கிட்ட ஷேர் பண்ற அப்படின்ற மாதிரி ஆடமை பார்த்து கேட்கும்போது ஆடம் சொல்றான், உங்களை மாதிரி என்ன ஸ்பெஷலான ஆட்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றதுனால எங்களுக்கு ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் சரி ஓகே, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஜேஜோ ஐலாண்ட்ல பார்த்ததுக்கு அப்புறம் எங்களோட டெப்யூட்டி டைரக்டர் வந்து உங்களை மீட் பண்ணணும்னு நினைக்கிறாரு, உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு, நீங்க அவங்களை மீட் பண்ணீங்கன்னா பேசுனீங்கன்னா மற்ற விஷயங்களை அவர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஆடம் பாத்தீங்கன்னா ஜினு கூட சொல்றான். உடனே ஜினு சொல்றானா, நீங்க